கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 134:3. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய சிரசிலிருந்து உங்களுக்கு பலிப்பதாகன்னு தேவனின் அன்பு குடும்பம் மூலமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சரி, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாள் மங்கள வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இது சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. சாலமோன் ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்தினான். தேவனுக்கு செலுத்தப்பட்ட பலிகளிலே அவன் ஏறெடுத்த ஜெபத்திலே ஆண்டவர் சந்தோஷம் கொண்டு அவனை சந்திக்க வருகிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ அவன் தனக்குன்னு ஒன்றும் கேட்கல. எனக்கு வெள்ளி வேணும், பொண்ணு வேணும், அரண்மனை வேணும், ஒன்றும் கேட்கல. அவன் கேட்ட, ஆண்டவரே, நான் சின்ன பையன், தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான். இத்தனை திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானத்தை எனக்கு தாரும். நம்ம பாஷையில் சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை கேட்குறான். அப்படின்னா மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு காரியத்தை கேட்குறான். தனக்காக எதுவும் கேட்கல. என்னை நம்பி பொறுப்பை கொடுத்துட்டீங்க, நான் எங்களுக்கு நல்லா நீதி சொல்லணும், அதற்கு தேவையான நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானம். எப்போவுமே நம்ம மேலானதை கேட்கும் பொழுது கீழானதெல்லாம் கூட அடிஷனலாக வர. இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு ரகசியம். நம்ம கீழானதையே பிடிச்சிட்ருக்குறோம், மேலானதை கேட்குறதே இல்லை, அதை நாடுறதும் இல்லை, கீழானதே கேட்குறோம். அதனால நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கேட்டது நல்லது, நீ மக்களுடைய நலனுக்காக ஒரு பொது காரியத்திற்கு கேட்டிருக்கிற, நான் அதையும் கொடுக்குறேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் பேரையும் புகழையும் உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை அப்படின்னு ஒரு அழகான பிளெஸ்ஸிங் கொடுத்தாரு. அப்படியே நிறைவேற்றினார். அப்போ நம்ம இன்றைக்கி இன்னும் முடிவெடுக்கணும். இந்த காலை வேளையில் மேலானதை கேளுங்க, கீழானதெல்லாம் அடிஷ்னலாக ஆண்டவர் ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுப்பார். வசனமாக தான் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கு ஏற்றது தேடுங்க, மீதியெல்லாம் ஆண்டவர் கூட கொடுப்பார். நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சாட்சியை காத்து கொள்ளணும்னு சொல்லுங்கள். ஜெபிக்கிற ஒரு பையனாக மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு குணாதிசயத்தை எனக்கு தாங்க, நீடிய பொறுமையை தாங்க ஆண்டவரே. அப்படி மேலானதை கேட்கும் பொழுது கீழான சுபாவங்களும் ஓடிப்போகும். அதே நேரத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜெப ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவாராக. அதன் நிமித்தம் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெயரையும் புகழையும் கர்த்தர் தருவார். சரி, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அழகான சாட்சியை நம்ம முன்னால் கொண்டு வரார். அனிதா, ராமநாதபுரம், கோயம்புத்தூர். நான் மெடிக்கல் ஷாப் வைத்திருந்தேன். அதில் நஷ்டம் ஏற்பட்டு பெரிய அளவில் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டேன். என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். உயிரோடு இருக்கிறதை விட செத்து போய்விடுங்கள் என்றெல்லாம் அநேகர் சொன்னார்கள். நான் மிகவும் மனம் உடைந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் கோவையில் உள்ள தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப மையத்திற்கு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வந்து தேவ செய்தி கொடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு முடிவில் சகோதரர்களை தனி ஜெபத்தில் சந்தித்து ஜெபித்து கொண்டேன். நான் எதுவும் சொல்லாமலே சகோதரர் அவர்கள் என்னிடம், மகளே, மிகுந்த கடன் பாரத்துடன் வந்திருக்கிறாய், கவலைப்படாதே, ஆண்டவர் அதை அடைப்பார் என்று சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் என்னுடைய கடன்களை ஒவ்வொன்றாக அடைக்க கிருபை புரிந்தார். இப்பொழுது கடன்களெல்லாம் அடைத்து விட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் கேளாத ஐஸ்வர்யமாகிய ஒரு இடத்தையும் கோயம்புத்தூரில் சொந்தமாய் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், கடனோடு வந்த சகோதரிக்கு கடனையும் அடைச்சி அதே கோயம்புத்தூரில் ஆசீர்வாதமாக சொந்த இடத்தையும் வாங்க உதவி செய்தார். உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேட, அதை தொடர்ந்து மீதி எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கப்படும்படிக்கு இந்த ஃபார்முலாவை, தரித்திரத்தில் இருக்கிற, கடன்களில் இருக்கிற, அவமானத்தில் இருக்கிற அத்தனை பேரும்
எடுத்து செயல்படுத்தி அதன் நிமித்தம் இவர்கள் கேளாத ஐஸ்வர்யங்களையும் கனத்தையும் மகிமையும் இவர்கள் பெற்று இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்தில் நமக்கு கோவையிலே ஆறுதலின் தோட்டத்தில் ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை இருக்கிறது. 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும். இப்போ இந்த சகோதரி அனிதா சொன்னாங்க தெரியுமா, கோவை ஆறுதலின் தோட்டம் கூட்டத்தில் அவங்க வந்திருந்தாங்கன்னு இந்த ஒரு சாட்சி சொன்னாங்க தெரியுமா. கடனோடு வந்தேன், ஆண்டவர் கடனையும் அடைச்சி எனக்கு கோயம்புத்தூரில் சொந்த இடம் வாங்க கிருபை செய்தார்னு. அவங்க இதே போல் மாதம் நம்ம 2வது சனிக்கிழமை நடத்துகிற குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டு அந்த அற்புதம் அவங்களுக்கு நடந்தது. ஸோ நாளைய தினத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவருக்குள்ளே பலப்பட நாளைய தினத்தில் நடக்க போகிற அந்த கோவை குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு காலையில் 10லிருந்து 1 மணி வரைக்கும். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.